ஜோர்தான்ல ஈரான் நடத்தின ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் சிக்கி 2 அமெரிக்க வீரர்கள் இப்ப உயிரிழந்திருக்கிறதாகவும் ஒரு அமெரிக்க வீரர் இதுவரைக்கும் காணாம போயிருக்கிறதாகவும் 4 பேர் காயமடைஞ்சிருக்கிறதாகவும் இந்த அமெரிக்காவோட சென்கமிப்பை உறுதிப்படுத்தி ஒரு தகவலை சொல்லி இருக்காங்க. இது எண்ணிக்கையோட சேர்த்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் தொடங்கின டே 1ல இருந்து இதுவரைக்கும் 16 அமெரிக்க வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. 430 பேருக்கும் அதிகமான வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அமெரிக்கா 8வது நாளா அவங்களோட இந்த வான்வழி தாக்குதலை ஈரான்ல நடத்திருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில ஈரானும் குவைட்ல இருக்கிற பல அமெரிக்க தளங்களுக்கு அவங்களோட தாக்குதலை விரிவுபடுத்திட்டு அமெரிக்காங்கிற ஒரு பெரிய சைத்தான் எங்களோட நாட்டில் நடத்துற இந்த ஆக்கிரமிப்பு வேலைகளுக்கு தக்க பதிலடிய ஈரான் அந்த சைத்தானுக்கு கொடுக்கும் என்று கத்தம் அல் அன்பியாட சென்ட்ரல் ஹெட் குவார்டர்ஸ் மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி ஒரு எச்சரிக்கையை அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்காரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய சைன் வந்துட்டு இந்த இன்வெலிட் அண்ட் வொர்த்லெஸ், அதாவது ஒரு பெருமதியுமே இல்லாத சிக்னேச்சர் தான் ட்ரம்போட சிக்னேச்சர் என்று ஈரான் சுப்ரீம் லீடர் முஜிதபா கமைனி ஒரு தகவலை சொல்லி இருக்காரு. இது தொடர்பான முக்கியமான தகவல்கள் தான் இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறதால கட்டாயமா இந்த வீடியோவை ஏழைவர்களும் பார்க்கிற மாதிரி ஷேர் செஞ்சிடுங்க. அதோட நான் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற என்னுடைய அந்த அபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்த்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோட லிங்க்கும் அந்த குரூப்ல இன்ஸ்டன்டா வந்து உங்ககிட்ட கிடைச்சிடும். 18ஆம் தேதி ஜூலை மாதம் 2026, அதாவது நேற்று அமெரிக்காவோட சென்கமால ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சுண்டா, ஈரான் ஜூலை 17ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை ஜோர்தான்ல நடத்தின இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை எதிர்த்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமெரிக்க ராணுவம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ள ஈரான் நடத்தின அந்த தாக்குதலில் சிக்கி 2 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்திருக்கிறதாகவும் ஒரு வீரர் இன்னும் காணாம போயிருக்கிறதாகவும் சொல்லி இருந்தாங்க. அதோட அந்த தாக்குதல்ல 4 பேர், அதாவது 4 அமெரிக்க வீரர்கள் லேசான காயமடைஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு போய் திரும்ப அவங்க அந்த வேலைக்கே வந்து திரும்ப சேர்ந்துட்டதாகவும் அவங்க சொல்லி இருந்தாங்க. இதுக்கு பிறகு அமெரிக்காவோட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அந்த இறந்து போன வீரர்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருந்தாரு. அதோடு சேர்த்து இந்த அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் கூட இறந்து போன இந்த 2 வீரர்களுக்கு பிறகு அமெரிக்காவோட ராணுவம் இன்னும் வலுப்பெற்றிருக்கிறதா சொல்லி இருந்தாரு. அதோட இந்த இறந்து போன இந்த வீரர்கள குடும்பத்துக்கிட்ட இவங்களோட இந்த தகவல், அதாவது இறந்து போன தகவலை சொல்லும் வரைக்கும் அந்த வீரர்கள பெயர் வந்துகிட்டு இது எந்த ஒரு மீடியாவிலையும் வெளியிடப்படாதுங்கிறதையும் சொல்லி இருந்தாங்க. அதோட போன 15ஆம் தேதி அமெரிக்கா ஈரான்ல இருக்கிற பாம்பூர் மிலிட்டரி கேம்ப்ல நடத்தின தாக்குதலால ஈரான் ராணுவ வீரர்கள் 7 பேர் உயிரிழந்திருந்தாங்க. இந்த இழப்புக்கு சரியான ஒரு பதிலடிய உரிய நேரத்தில் அமெரிக்காவுக்கு நாங்க கொடுப்போம் என்று ஈரான் ஏற்கனவே அமெரிக்காவை எச்சரித்ததும் இங்க நாம குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு பிறகுதான் இந்த தாக்குதல் ஜோர்தான்ல நடந்திருக்கு. அதுலதான் இந்த அமெரிக்க வீரர்கள் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதோட ஒரு வீரர் இன்னுமே கண்டுபிடிக்கப்படாம காணாம போன பட்டியல்ல சேர்ந்திருக்காரு. இந்த தாக்குதலுக்கு பதிலளிக்கிற வகையில தான் அமெரிக்கா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இந்த திரும்பியும் அவங்களோட 8வது நாள் தாக்குதலை ஈரான்ல இருக்கிற கெசிம் ஐலாண்ட்லையும் அதோட இந்த ஹோர்மோஸ்கான் குசஸ்தான் போன்ற இந்த 2 மாகாணங்களையும் ஒரு சில நகரங்கள்ல தாக்கி இருந்தாங்க. இருந்தாலும் இதுக்கு முதல்ல அமெரிக்கா நடத்தின கடைசி 3 நாள் தாக்குதலை விட இது ஒரு குறைஞ்ச அளவான இலக்குகளை வச்சுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குங்கிறத ஈரானிய ஊடகம் ஒரு செய்தியா வெளியிட்டு இருந்துச்சு. இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுக்கிற வகையில இப்ப வந்துகிட்டு இந்த குவைத்ல மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களோட தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதோட அமெரிக்கா எந்த அளவுக்கு தாக்குதலை நடத்துறாங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நாங்க பதிலடியை கொடுப்போம் என்று சொல்லியும் ஈரான் தரப்புல இருந்து ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த அமெரிக்கா குறைஞ்ச அளவான இலக்குகளை தாக்கினா எங்களோட பதிலடியும் குறைஞ்ச அளவான பதிலடியத்தான் இருக்கும் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இப்ப குவைத்ல மட்டும்தான் ஈரான் தாக்குதல் நடந்துகிட்டு இருந்தாலும் குவைத்ல இருக்கிற பல இடங்கள்ல இலக்கு வைக்கப்பட்டு தான் இந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பட்டியல் படி பார்த்தா குவைத்ல இருக்கிற கேம்ப் அல் அதிரி பகுதியில் இருந்த வெடிமருந்து சேமிப்பு கிடங்கையும் அலி அல் சலீம் விமானப்படை தளத்தில் இருந்த பெட்ரியோட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளும் வான்வழி பாதுகாப்பு ரேடார்கள், அதாவது ஏர் டிஃபென்ஸ் ரேடார்ஸையும் தாக்கி அழிச்சதாக ஈரான் ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க. அதோட ஈரான்ல இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அமெரிக்கா தாக்குதல் நடத்தினதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில குவைத்ல இருக்கிற எரிபொருள் நிலையத்திலையும் மின் நிலையத்திலையும் ஈரான் நடத்தின தாக்குதலுக்கு பிறகு இந்த குவைத் அரசாங்கம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, போய் மக்களுக்கிட்ட மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க.
இந்த அறிவிப்பு அவங்க கொடுத்ததுக்கு பிறகு இந்த டின்னில் அடைக்கப்பட்டிருக்கிற உணவுப் பொருட்களுக்கும் அடுத்தது இந்த குடிநீர் பொருட்களுக்கும் வந்துகிட்டு அதிக அளவான கேள்வி நிரம்பி மக்கள் அதிகமா அந்த பொருட்களை வாங்கிக்கிட்டு இருக்கிறதா ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. அதாவது குவைத்தில் தான் இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. MOU உடன்படிக்கையை மீறி அதை பெருசுபடுத்தாம அமெரிக்கா ஈரான்ல நடத்துற இந்த கீழ்த்தரமான தாக்குதலால அமெரிக்காட ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சைனுக்கு எந்த ஒரு வெளியிடும் இல்லாம போயிட்டு ஈரான் சுப்ரீம் லீடர் ட்ரம்ப்ல ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இப்ப இந்த டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஒப்பந்தத்துல எப்ப சைன் பண்ணுவாரு, எப்ப அதுல இருந்து வெளியே வருவாரு, எப்ப ஒரு வாக்க கொடுப்பாரு, திரும்ப எப்ப அந்த வாக்குல இருந்து மீண்டு வருவாருங்கிற ஒரு சரியான ஒரு நிலைமையான ஒரு நிலைப்பாடு அவர்கிட்ட இல்லைங்கிறதால உண்மையாவே ட்ரம்போட சைனுக்கு வெளியீடு இல்லைங்கிறது தான் நமக்கு தெரிகிற விஷயம். இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருக்கிற ஒரு நபர் அமெரிக்காட ஜனாதிபதியா இருந்தா இந்த போர் எப்ப முடிவுக்கு வரும்ங்கிறதும் நமக்கு இப்ப கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. இந்த போர்ல பதற்ற நிலையை அதிகரிக்கிறது தவிர அமெரிக்காட ராணுவத்துக்கிட்ட ஒரு தெளிவான யுக்தி இல்லை என்கிறதால இது ஏற்கனவே அமெரிக்கா சிக்கின இந்த வியட்நாம் போர், ஆப்கானிஸ்தான் போர், அதோட இந்த 2வது ஈராக் போர்களை போல அமெரிக்காவுக்கு இதுலயும் பெரிய ஒரு பாதிப்பு கிடைக்கும்ங்கிறத அமெரிக்காட முன்னாள் கடற்படை அதிகாரி ஹார்லட் உல்மான்ங்கிறவர் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த வியட்நாம்ல நடந்த போர்ல நாம பார்த்தோம்னா அமெரிக்கா 20 வருஷமா மிகப்பெரிய ஒரு ராணுவ சக்தியோட செயற்பட்டு நீண்ட கால போரை நடத்தியிருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அமெரிக்கா வந்துட்டு அந்த வியட்நாம்ல இருந்து பின்வாங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் ஏற்பட்டு இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானை பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் போர்ல அதுலயும் 20 வருஷமா அமெரிக்கா பெரிய சண்டையை பிடிச்சதுக்கு பிறகும் 2021 அவங்களோட படையை அந்த நாட்டை விட்டு வெளியே எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் அதுலயும் வந்துச்சு. அதே போல இந்த 2வது ஈராக் போர்ல 2003 இருந்து 2012 வரைக்குமான இந்த நீண்ட கால ராணுவ போரால மிகப்பெரிய அரசியல் மற்றும் மனிதாபிமான செலவுகளையும் அமெரிக்கா சந்திச்சிருந்தாங்க. ஈரான்ல இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த போரும் ஒருவேளை இதே போல அமெரிக்காவுக்கு பல நஷ்டங்களை கொடுக்குமோ தெரியா என்கிறத தான் இவர் இப்ப சொல்றாரு. அடுத்ததா எந்த ஒரு ஆக்கிரமிப்போ இல்லண்டா கொடூரமான நடவடிக்கைக்கும் ஈரான் ஆயுதப்படைகள் தீர்க்கமான ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய பதிலடியை வழங்கும் என்று சொல்லியிருக்காரு ஈரான் காத்தம் அல் அன்பியாட மத்திய தலைமையக தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி. அதோட ராணுவ நடவடிக்கைகளை செஞ்சு அதுல தோத்து போன ஆக்கிரமிப்பு படைகள் இப்ப ஆட்சியாளர்களுக்கு மக்களுக்கும் இடையில ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு பெரிய செய்தாண்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத சொல்லிட்டு ஈரான் ராணுவ படைகள் கிழக்குல இருந்து மேற்குக்கும் வடக்குல இருந்து தெற்குக்கும் பெரிய ஒரு பரந்த அளவிலான ஒரு பாதுகாப்பை மக்கள புரிந்துணர்வோட மக்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கிறதால இந்த செய்தான் நினைக்கிறது நடக்காதுன்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாள் இன்றைய நாள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடந்த போர் நிலவரங்கள் தொடர்பான புதிய செய்திகள், மேலும் இது தொடர்பான புதிய அப்டேட்டுகள் வரக்குள்ள அது எல்லாத்தையுமே தொகுத்து எடுத்து உங்ககிட்ட கொண்டு வந்து நான் சேர்க்கிறதுக்கு தயாராக இருக்கிறதால மறந்துடாம என்னுடைய இந்த ஹசன் கேலரி எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மத்திய கிழக்குல நடக்கிற ஒவ்வொரு புதிய தகவல்களையும் உங்களோட கண்ணெதிரில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் கேரண்டி. அதோட இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய ஆழமான கருத்துக்களை இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல தவறாம சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு ஏனையவர்களும் பார்க்கிற மாதிரி இந்த வீடியோவை நீங்க என்ன செய்யணும்னா கட்டாயமா ஷேர் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா வந்து கிடைக்கணும்டா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கிற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல சேர்ந்துக்கங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோட அப்டேட்டும் உடனே உங்களுக்கு அப்டேட் செய்யப்படும் சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி.